இந்த அரசு எதை பற்றியும் கவலை இல்லை. அவர்களுக்கு அதானிக்கு ஒப்பந்தம் கொடுப்பது முக்கியம், பரந்தூரிலே பெரிய விமான நிலையம் கொண்டு வருவது முக்கியம், நிலக்கரியை இறக்குமதி செய்வது முக்கியம், அதிலே அதானி அடிக்கிற பணத்தில் பங்கு வருவது முக்கியம். இப்படித்தான் அவர்களுடைய இது நடந்து கொண்டிருக்கிறது. அறப்போர் இயக்கம் தெளிவாக சொன்னது, 3000 ரூபாய்க்கு நிலக்கரியை வாங்கிவிட்டு 5000 ரூபாய் விலை வைத்து அதற்கு ஒப்பந்தம் செய்கிறார்கள். தென்கிழக்கு ஆசியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரர் சபாயிசனெல்லாம் அவருக்கு புள்ளி, ஒரு சின்ன புள்ளி. ஆனால் இவரை பார்ப்பதற்கு அவர் வருகிறார் என்றால் தொழிலில் நமக்கு வருகின்ற லாபம் முக்கியம். உனக்கு எவ்வளவு எனக்கு எவ்வளவு அடி, பெரும் தொகை அடிக்கப்படுகிறதே. 3000 ரூபாய்க்கு நிலக்கரி வாங்கிவிட்டால் அவருக்கு 30%, 40%, 50% கிடைக்கும். நான் கேட்கிறேன், இந்த ஸ்டாலினிடம் போய் எதற்கு உங்களுடைய மரியாதையை மீட்டுக்கொள்ள நினைக்கிறீர்கள்? இப்படி இவர்களை மாதிரி மனிதர்கள் நாளைக்கு கொண்டு பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொருத்தரும் நாம் மக்களை திரட்டியெல்லாம் போராட முடியாது. மரியாதையை மீட்பது எங்களுடைய மிகப்பெரிய நோக்கம் என்றால், இந்த மரியாதையை இந்த ஆளிடம் வந்து எப்படி மீட்பாய்? அவருக்கு மதிப்பும் தெரியாது, மரியாதையும் தெரியாது. சீமான் ரஜினி சந்திப்பு நடந்தது. இந்த சந்திப்போட நோக்கம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? சீமானெல்லாம் ஒரு அரசியல்வாதியாக இருப்பதற்கே தகுதி இல்லாதவர். இருப்பதற்கு காரணம், தகுதியுடையவர்களெல்லாம் தகுதியற்றவர்களாக வாய்மூடி மௌனிகளாக ஆகிவிட்ட உலகத்தில் இவர்கள் தான் பேச வேண்டும். கூட்டணியாக சேர்த்து கொண்டு அவர்களிடம் பெரும் பணத்தை பெற்று நாம் தேர்தலில் போட்டியிடலாம் என்று நினைத்திருக்கிறோம். புருஷனுக்கு தான் உண்மையாக இருப்பேன், புருஷனுக்கு தான் உண்மையாக இருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒரு பெண் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் எப்படியோ அது திருமாவளவன் அப்படி சொல்லிட்டு இருக்கார். தினம் சொல்ல வேண்டியதாக, காலையில் எழுந்தோடு சத்தியம் செய்ய வேண்டியதாக. ஒரு நாள் முதல் நாள் ராத்திரியோடு இவருடைய சத்தியத்தினுடைய பவர் போய்விடுகிறது. அடுத்த நாள் காலையில் மறுபடியும் சத்தியம் செய்ய வேண்டியிருக்கிறது. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை இயக்கத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் சொல்லுங்க. தொடர்ந்து தமிழக அரசியலை நீங்கள் வந்து கவனிச்சுட்டு வர்றீங்க, அதை பற்றி கருத்தையும் சொல்கிறீங்க. தமிழகத்தில் வந்து மத்தியில் வந்து பாஜகவை எதிர்த்து மிகப்பெரிய அரசியலை வந்து திமுக செய்து கொண்டு வருகிறது. குறிப்பாக என்னென்னா பாஜக மற்றும் அதானி இருக்குது ஒரு புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்து கொண்டே பரந்தூர் மற்றும் காட்டுப்பள்ளி துறைமுகத்தை அதானிக்கு கொடுக்க போவதாக ஒரு செய்திகள் வருது. அதற்காகத்தான் அந்த இடங்கள்லாம் தயாராகி கொண்டு இருக்கிறதுன்னு பேசிக்கிறாங்க. இந்த விஷயத்தை காங்கிரஸ் எப்படி பார்க்கும்? எதிர்காலத்தில் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆந்திராவில் அதானியிடமிருந்து ஒரு சிறு நன்கொடை வந்ததோ அல்லது அவருக்கு ஒரு சிறு தொழில் கொடுத்தார்களோ, அதானியை கடுமையாக ராகுல் விமர்சித்து கொண்டிருக்கிற போது நாம் அதை அவருக்கு கொடுப்பது சரியாக இருக்காது என்று சொல்லி அதை ரத்து செய்து விட்டார்கள் ஆந்திராவில் காங்கிரஸ் அரசு. அதுபோல் நியாயமாக அதானியை இவ்வளவு கடுமையாக ராகுல் எதிர்க்கின்ற போது, இவருடைய இந்தியா கூட்டணியினுடைய உயிரோட்டமே அதுதான் என்கின்ற போது, இந்த கொள்கை தான் திமுகவுக்கும் இருக்க வேண்டும். ஆனால் இங்கே பரந்தூர் விமானத்திலிருந்து எல்லாம் பள்ளி வரையிலும் எல்லாவற்றையும் அதானிக்கு தான் கொடுக்குறார்கள். நிலக்கரி இறக்குமதி செய்வது அதானி கையில் தான் இருக்கிறது. அதனாலே தான் மிகப்பெரிய அறப்போர் இயக்கம் ஒரு பெரிய செய்தியை வெளியிட்டது. 3000 ரூபாய் தரத்திற்குள்ள நிலக்கரியை வாங்கிவிட்டு அதற்கு 5000 ரூபாய் விலை எழுதினார்கள். அந்த மீதியை ஒழுங்குபடுத்துவதில் அதில் வர்ற எதை எப்படி பிரித்து கொள்வது என்பது குறித்து பேசுவதற்காகத்தான் சபரீசனை பார்க்க அவர் வந்தார் என்று சொல்லி அறப்போர் இயக்கம் சொன்னது. அறப்போர் இயக்கம் அவருடைய ஊழலை வரிசையாக வெளியிட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் கூட அமெரிக்காவிலிருந்து இந்த ஊழல் வெளிப்படுகிறது, அதிலே தமிழ்நாடு பங்கு பெற்றிருக்கிறது என்று சொல்லுகின்ற போது எவ்வளவு வானளாவினுடைய புகழ் பறந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி எனக்கு வியப்பு ஏற்பட்டது. அவன் அமெரிக்காவிலே அதானியை பற்றி அந்த அரசு வழக்கறிஞர் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், பங்கு சந்தையினுடைய நம்பகத்தன்மையே போய்விடும், பங்குகளை வாங்கியோர் பெரும் பொருளை இழந்து விடுவார்கள். அமெரிக்க வங்கிகளிலே கடன் வாங்கியிருக்கிறார் அந்த அதானி. ஆகவே இந்த பங்குகள் விழுகின்ற போது அந்த கடன் கட்டப்படாத நிலைமை ஏற்படும். அவர்கள் அது முதலீடு இவ்வளவு என்று வைத்துத்தானே கடன் கொடுக்குறார்கள். ஆமாம். ஆகவே அந்த வங்கிகள் கவிழும். பிறகு அந்த பங்குகளை வாங்கிய பொதுமக்கள் தங்களுடைய பணத்தை இழப்பார்கள். அமெரிக்க பங்குச்சந்தையினுடைய நாணயத்தை ஒரு மனிதன் போக்கி விடுவானே, ஆனால் இதனால் பிற பங்குகளும் பாதிக்கப்படுகின்ற நிலைமை ஏற்படும். ஆகவே அவரை கைது செய்து உள்ளே வைக்க வேண்டும் என்று அரசு வழக்கறிஞர் சொல்லுகிறார். அவர் அப்படி பேசியதற்கு பிறகு பிடிவார் என்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார். நான் குற்றம் செய்யவில்லை என்று வக்கீலை வைத்து பேசிவிட்டு இவரே நீதிமன்றத்துக்கு போகலாம், அது வேறு. ஆனால் இவர் மீது பிடிவார் என்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இவர் மின்சார உற்பத்தியில் நிலக்கரி வாங்குவதில் ஊழல் செய்தவர், காட்டுப்பள்ளி
விமான நிலையம், பரந்தூர் விமான நிலையம், எல்லா தொழில்களும் அவரிடம்தான் கொடுக்கப்படுகின்றன. ஆகவே அதானி என்பவர் இந்திய கூட்டணியினுடைய பொது எதிரி என்கின்ற நிலையை ஸ்டாலின் உணர்ந்திருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ராகுலினுடைய எதிரி போல் அவர் ஒதுக்கி வைக்கப்படுகிறாரே தவிர மற்ற எல்லாவற்றிலும் எல்லா மாநிலங்களிலும் அவர் நுழைகிறார். இல்லை, எதிர்காலத்தில் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி இப்படியே நீடிக்க வாய்ப்பு இருக்கா? இப்போ நம்மளுக்கு உங்களுக்கு எனக்கெல்லாம் அந்த விஷயம் தெரியுது. திமுக வந்து அதானியை சந்திக்கிறாங்க, அவர்களுக்குள்ளாக இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் இன்னும் ஓராண்டு இருக்கிறது. அதற்குள் இந்த திமுக அரசினுடைய நிலைமை இன்னும் மோசமாகும். அவர்கள் ஒரே கொள்கை தான் வைத்திருக்கிறார்கள். சாம்சங் தொழிலாளர்களுக்கான பிரச்சனை இன்றைக்கும் தீர்க்கப்படவில்லை. சிபிஎம் அப்படியே முழித்து கொண்டிருக்கிறான் என்ன செய்வது என்று. அதாவது முத்தரப்பும் உட்கார்ந்து பேசுகிறார்கள். பழைய தொழிலாளர்களை, போராடிய தொழிலாளர்களை வேலைக்கு எடுத்துக்கொள்வதாக சாம்சங் நிறுவனம் உறுதியளித்தது என்றும், அதன்படி நடக்கவில்லை என்றும், அந்த தொழிலாளர்கள் சம்பளம் இல்லாமல் வெளியே தான் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும். ஆகவே போராடுவது ஒரு பெரிய குற்றம். நாங்கள் 11 மணி நேரம் வேலை செய்ய முடியாது, 8 மணி நேரம் தான் வேலை செய்வோம் என்பது போராடுவது அரசியல் சாசனத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் சாம்சங் அதை அங்கீகரிக்காது. தமிழ்நாடு அரசு சாம்சங்கு துணையாகத்தான் இருக்கும் என்கின்ற நிலையில் மீண்டும் பையை இப்பொழுது முனகத் தொடங்கி இருக்கிறார்கள் சாம்சங் சிபிஎம் தொழிற்சங்கம். ஆகவே எவ்வளவு நாளைக்கு அது நீடிக்கும்? ஒன்று, இவர்கள் தொழிலாளர்கள் எப்படியோ சாகட்டும் என்று கைவிட்டு விட்டு செங்கொடிக்கு பதிலாக வேறு கொடி வைத்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் தொழிலாளர்கள் தான் நம்முடைய கட்சியின் அடிப்படை என்று புரிந்தால் திமுகவை விட்டு வெளியே வர வேண்டும். அது நடக்கும், வேறு வழி இல்லை. இது நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக கூட்டணி கட்சிகளாம் இதை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து ராமதாஸ் இல்லை, ரொம்ப சுரணையை இழந்து விட்டார்கள். எதிர்கட்சியே இல்லை, இங்கே எதிர்கட்சியே இல்லை. சிபிஎம் இல்லை. முத்தரசன் அவர்களுடைய சங்கை ஊதுவதில் முதல் ஆளாக இருக்கிறார். வைகோ, எந்த கட்சியாவது நாம் கூட்டணியாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது செய்கின்ற தவறுகளை, கூட்டணி என்பது தேர்தலுக்கு தான் கூட்டணி, அது தட் இஸ் இடஒதுக்கீடு, அவ்வளவுதான். தேர்தல் முடிந்த பிறகு ராஜாஜி 67 வெளியே வந்து விட்டார். பிறகு அண்ணாவோடு சேர்ந்தால் அண்ணாவுக்கு வாக்களியுங்கள் என்று சொன்னார். உதயசூரியன் ஆட்சிக்கு வரட்டும் என்று சொன்னார். சிபிஎம் இருந்தது, சுதந்திரா இருந்தது, முரணானவர்கள் 2 பேர் இருந்தார்கள் அந்த கழுதை மீது ஏற்றி வைக்கப்பட்டு, அந்த கூட்டணி கழுதையின் மீது அப்படித்தான் கார்ட்டூன் போடப்பட்டது. வெற்றி பெற்றார்கள். ராஜாஜி மை ஹனிமூன் இஸ் ஓவர் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து விட்டார். அந்த ஹனிமூன் இஸ் ஓவர் என்று சொல்வதற்குரிய தைரியம் சிபிஐக்கு இல்லை, சிபிஎம்முக்கு இல்லை, வைகோவுக்கு இல்லை, பிற கட்சிகள் காங்கிரஸுக்கு இல்லை, யாருக்குமே இல்லை. அதனுடைய விளைவாக இவர்களுடைய அரசியல் முடங்கி போய்விடுகிறது. இவர்கள் அரசியலே பேசுவதிலேயே முடங்கி போய்விடுகிறது. இந்த சாம்சங்குக்கு போராட முடியவில்லை, பின்வாங்குகிறார்கள். வேங்கை வயலில் குடிநீரில் மலத்தை கலந்தார்கள் என்கின்ற கொடிய செய்தி நாட்டு மக்களுக்கு நஞ்சை காய்ச்சி ஊற்றியது போல் இருந்தது. ஆனால் பிற மக்களே பதறி போனார்கள். தாழ்த்தப்பட்டவர்களுக்காக கட்சி வைத்திருக்கிற திருமாவளவன் இதற்காக போராடி திமுகவிடமிருந்து அந்த உரிமையை பெற்றுத்தர முடியவில்லை. குற்றம் செய்தவர்களை தண்டிக்க வைக்க முடியவில்லை. ஒரு அரசால் முடியாதா? யார் செய்தார்கள் என்று கண்டுபிடிப்பதற்கே உன்னால் முடியவில்லை என்றால் போலீஸை கலைத்து விடு. ஏன் செய்யவில்லை? அவர்கள் போராடி பார்த்தார்கள். திருமாவளவன் விடுதலை சிறுத்தை நம்முடைய சமூக கட்சி என்று அவர்கள் காத்திருந்தார்கள். ஓராண்டு காத்திருந்தார்கள். ஒன்றும் நடக்கவில்லை. இவருக்கு கூட்டணி முறிந்து விடக்கூடாது என்பதுதான் முக்கியமே தவிர நம்முடைய மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பது முக்கியமில்லை. தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பது சிபிஎம்க்கு முக்கியம் இல்லை, கூட்டணி தான் முக்கியம். அப்படி முணுமுணுத்து கொண்டு சிபிஎம் இருக்கிறது, முணுமுணுக்காமலே விடுதலை சிறுத்தைகள் அவர்களோடு இருக்கிறது. ஆகவே கூட்டணியாக இருக்கிற கட்சிகளெல்லாம் தாங்கள் யாருக்காக கட்சி தொடங்கினோமோ அவர்களெல்லாம் பாதிக்கப்படுகின்ற போது அவர்களுக்காக நெருக்கடி கொடுப்பதற்கு முடியாத நிலையில் எப்படியோ கூட்டணி 2 MP 4 MLA வருவது தான் நம்முடைய அரசியல் என்று முடிவு செய்து கொண்டு இவர்கள் வாழ்கின்ற போது இவர்கள் தங்களுடைய அடிப்படைகளை இழந்து விடுவார்கள். இப்பொழுது வேங்கை வயலில் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம், எங்களுக்கு எந்த கட்சியும் உதவவில்லை என்று சொல்லி தான் சார்ந்திருக்கிற கட்சியையும் உதறிவிட்டு அவர்கள் ஓட்டளிக்காமல் தங்களுடைய எதிர்ப்பை காட்டிக்கொண்டு இன்னமும் எதிர்ப்பை காட்டி கொண்டிருக்கிறார்கள். பரந்தூரில் மற்றவற்றில் இந்த மக்கள் எதிர்த்து போராடி கொண்டே இருக்கிறார்கள். ஆக இந்த அரசு எதை பற்றியும் கவலை இல்லை. அவர்களுக்கு அதானிக்கு ஒப்பந்தம் கொடுப்பது முக்கியம், பரந்தூரிலே பெரிய விமான நிலையம் கொண்டு வருவது முக்கியம், நிலக்கரியை இறக்குமதி செய்வது முக்கியம், அதில் அதானி அடிக்கிற பணத்தில் பங்கு வருவது முக்கியம். இப்படித்தான் அவர்களுடைய இது நடந்து கொண்டிருக்கிறது. அறப்போர் இயக்கம் தெளிவாக சொன்னது, 3000 ரூபாய்க்கு நிலக்கரியை வாங்கிவிட்டு 5000 ரூபாய் விலை வைத்து அதற்கு
ஒப்பந்தம் செய்கிறார்கள். மீதி யார் பங்கிட்டுக் கொள்கிறார்கள்? அதானியும் நம்முடைய சபரீசனும் பங்கிட்டுக் கொள்வார்கள். அப்படித்தானே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் 3000 ரூபாய் தரத்திற்கு உள்ள கறிக்கு எதற்கு 5000 கொடுக்க வேண்டும்? ஆக இது அறப்போர் இயக்கம் வெளிப்படுத்தியது. அதற்கு பார்ப்பதற்கும் சரி செய்வதற்காகத்தான் சபரீசனை பார்ப்பதற்கு அதானி வந்தார். தென்கிழக்கு ஆசியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரர். சபாஈசனெல்லாம் அவருக்கு புள்ளி, ஒரு சின்ன புள்ளி. ஆனால் இவரை பார்ப்பதற்கு அவர் வருகிறார் என்றால் தொழிலில் நமக்கு வருகின்ற லாபம் முக்கியம். உனக்கு எவ்வளவு எனக்கு எவ்வளவு அடி, பெரும் தொகை அடிக்கப்படுகிறதே. 3000 ரூபாய்க்கு நிலக்கரி வாங்கி விட்டால் அவருக்கு 30%, 40%, 50% கிடைக்கும். 20%, ஒரு 3000 ரூபாயில் ஒரு 500 ரூபாய் கிடைக்கக்கூடும் அதிகபட்சம். இதில் 5000 ரூபாய் வாங்குகிற போது 2500, பாதிக்கு பாதி கொள்ளை தானே இது. அரசோடு பங்கிட்டு கொள்ள வேண்டியதானே. இவ்வளவு பெரிய லாபத்தை எப்படி அடைய முடியும்? இவ்வளவு கேவலமாக போய்விட்டது. எதிர்க்கட்சிகள் இல்லை, அவர்கள் இதை எடுத்து பேசுவதில்லை. யார் யாருக்காக யார் கட்சி வைத்தார்களோ அவர்களை பேசுவதில்லை. வேங்கவேலுக்காக கட்சி வைத்த திருமா பேசுவதில்லை. தொழிலாளர்களுக்காக கட்சி வைத்த சிபிஎம் பேசுவதில்லை. வைகோ பேச்சே கிடையாது. எந்த மனிதன் தன்னுடைய மகனின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பார் என்று கலைஞர் வெளியேற்றினாரோ அந்த மனிதர் இப்பொழுது முற்றிலுமாக உதயநிதிக்கு கீழே நாயனம் ஊதி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் கேவலமாக போயிருக்கும் மதிமுகவினுடைய நிலை என்பதை எண்ணிப்பார்கள். முடிந்து விட்டது அவர்களுடைய. அப்போ யாரோ ஒருவர் சத்தம் போட்டால் எவன் போட்டாலும் அந்த சத்தம் வெளியே கேட்கிறது. அதனால் சீமான் சில சமயம் கற்றுக்கிறார். சீமானெல்லாம் ஒரு அரசியல்வாதியாக இருப்பதற்கே தகுதி இல்லாதவர். இருப்பதற்கு காரணம் தகுதியுடையவர்களெல்லாம் தகுதியற்றவர்களாக வாய்மூடி மௌனிகளாக ஆகிவிட்ட உலகத்தில் இவர்கள் தான் பேச வேண்டும். ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டார். இது தொடர்பாக வந்து செய்தியாளர்கள் ஸ்டாலின் அவர்களிடம் கேட்டாங்க. ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்குறாங்க, அதானி மற்றும் உங்களோட சந்திப்போட ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நியாயமான கேள்வி. ராமதாஸ் கேட்டது நியாயமான கேள்வி. முதிர்ந்த அரசியல்வாதி. அவர் அப்படி கேட்டதற்கு பதில் சொல்வதற்கு திராணி இல்லாத நம்முடைய ஸ்டாலின், அதற்கு ஏனென்றால் அவ்வளோ பெரிய குற்றம், இதை வெளிப்படுத்துகிறாரே என்று சொல்லி ஆத்திரப்பட்ட அவர், இவருக்கெல்லாம் வேறு வேலை இல்லை, இவருக்கு என்ன பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். நான் சொல்கிறேன், கடைக்கோடி மனிதன் கேட்டாலுமே ஜனநாயகத்தில் அவனுடைய குரல் வலியது தான். அதற்கு நீ பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். நீ ஒன்றும் 14ஆம் லூயி இல்லை. ஆனாலும் கூட அப்படி அவர் பேசிவிட்டு போகிறார். ஆனால் ராமதாஸை பார்த்து இவருக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்வதற்காக எதிர்போராட்டம் நடக்கிறது. நியாயமாக நான் சொல்லுகிறேன், இந்த போராட்டம் மூல நோக்கமான நிலக்கரி ஊழல், அதானிக்கு உங்களுக்கு உள்ள தொடர்பு இது என்ன என்று வெளிப்படுத்தி இந்த போராட்டம் நடந்திருந்தால் அந்த போராட்டம் மக்களுக்கு பயனுடையதாக இருக்கும். ராமதாஸனுடைய மரியாதையை மீட்டுக்கொள்வதற்காக நடக்கின்ற போராட்டம் மூல நோக்கத்திலிருந்து விலகி விடுகிறது. நான் கேட்கிறேன், இந்த ஸ்டாலினிடம் போய் எதற்கு உங்களுடைய மரியாதையை மீட்டுக்கொள்ள நினைக்கிறீர்கள்? இப்படி இவர்களை மாதிரி மனிதர்கள் நாளைக்கு கொண்டு பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொருத்தரும் நாம் மக்களை திரட்டியெல்லாம் போராட முடியாது. ரெண்டாவது, நம்முடைய மரியாதை என்ன என்று நமக்கு தெரியும். முதிர்ந்த அரசியல்வாதி, தகுதியான அரசியல்வாதி நம்முடைய ராமதாஸ். ஆகவே அதற்கான போராட்டமாக இவரை மாற்றியதன் மூலம் மூல நோக்கத்திலிருந்து விலகிவிட்டது அந்த போராட்டம். ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி அதை செய்யக்கூடாது. இங்கே வா, நான் கேட்டது அதானி குறித்த கேள்வி, அதில் உங்களுக்குள்ள தொடர்பு என்ன, பேசு, இல்லாவிட்டால் எங்களுடைய தோழர்கள் போராடுவார்கள் என்று சொன்னால் அதனுடைய பொருள் எப்படி இருக்கும்? அதை விட்டு மூல நோக்கத்தை தோக்கடித்து விட்டு இப்பொழுது ராமதாசனுடைய மரியாதையை மீட்பது எங்களுடைய மிகப்பெரிய நோக்கம் என்றால், இந்த மரியாதை இந்த ஆளிடம் வந்து எப்படி மீட்பாய்? அவருக்கு மதிப்பும் தெரியாது, மரியாதையும் தெரியாது. ஆகவே இவரை போன்ற தேர்ந்த அரசியல்வாதிகளை மூல நோக்கத்தை விட்டு விலகி மறுபடியும் ராமதாஸை இழிவுபடுத்தி விட்டா என்று வழி விலகி போராடுகிறார்கள் என்றால், இன்னொன்று, ராமதாஸே நியாயமாக கூட்டணி கட்சியில் இருக்கிறார், அதிகாரம் மோடி கையில் இருக்கிறது. அவரை பார்த்து நீங்கள் ஏன் அதானியை காப்பாற்ற நினைக்கிறீர்கள் என்று கேட்க ராமதாஸால் முடியவில்லையே? நம்முடைய சிபிஎம் சிபிஐ மாதிரி தானே அவரும் அரசியல் நடத்துகிறார். டில்லியை பார்த்து கேட்க வேண்டியதானே? அதானியை எதற்காக பாதுகாக்கிறீர்கள் என்று கேட்க வேண்டியதானே? என்ன நடக்கிறது? அதானியினுடைய துணை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுகிறது, எதற்காக தேவைப்படுகிறது? அவர் நல்ல சக்தியாக தெரியவில்லையே. அமெரிக்க நீதிமன்றம் அவரை குற்றக்கூண்டில் ஏற்ற நினைக்கிறதே என்று நீங்கள் இவரை மோடியை பார்த்து கேட்க முடியவில்லையே. அமெரிக்காவே பயப்படுகின்ற ஊழல்வாதியாக அதானி இருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய பெயர் அதில் குறிப்பிடப்படுகிறது. நீதிமன்றத்தில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பேசுகின்ற போது சொல்லுகிறார்,
இதில் தமிழ்நாடு இன்னும் 1-2 மாநிலங்கள் சம்மந்தப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பெரும் அளவுக்கு காசை கொடுத்து எல்லாவற்றையும் வழிக்கு கொண்டு வருகிறார்கள். இது நல்ல முறை இல்லை. அமெரிக்க வங்கியிலே பெருவாரியான பணம் கடன் வாங்கப்பட்டிருக்கிறது அதானியால். இவர் இதுபோன்ற நடவடிக்கைகளை லஞ்சம் கொடுத்து அந்தந்த மாநிலங்களிலிருந்து தொழிலை பெற்று பெரும் லாபம், கொள்ளை லாபம், அதாவது சுரண்டலால் வந்த லாபம், உண்மையாக வந்த லாபம், இப்படியெல்லாம் நினைக்கின்றதை அமெரிக்கா வெளிப்படுத்துகிறான். இங்கே உள்ள பக்கத்து மாநிலமோ மற்றவர்களோ வெளிப்படுத்தவில்லை, மத்திய அரசாங்கமோ. அமெரிக்கா அதை வெளிப்படுத்துகிறான், வழக்குக்கு கொண்டு போகிறான். அந்த அரசு வக்கீல் சொல்லுகிறார், பங்குச்சந்தையே நொறுங்கி போய்விடும், பங்குச்சந்தையினுடைய நம்பகத்தன்மை போய்விடும், பிறகு வங்கிகளிலிருந்து ஷேர் விலை 1க்கு 10 கீழே விழுந்து விடுமானால் அமெரிக்க வங்கிகளில் கொடுத்த கடனை திரும்ப கட்ட முடியாது. அத்தகைய நிலை ஏற்படுமானால் அமெரிக்க பொருளாதார வீழ்ச்சியடையும். ஆகவே இந்த மாதிரி மனிதர்களை இந்த மண்ணில் தொழில் செய்யவே அனுமதிக்கக்கூடாது, இவரை கைது செய்து உள்ளே வைக்க வேண்டும் என்று பிடிவாரண்ட் பிறப்பித்திருக்கிறார்கள். ஒரு நாடு இன்னொரு நாட்டில் உள்ள குடிமகனின் மீது பிடிவாரண்ட் பிறப்பிக்கின்ற அளவுக்கு அவர்கள் எவ்வளவு வலிமையாக இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அவர்கள் செய்ய முடியாதவர்களா என்றால் செய்ய முடிந்தவர்கள். பின்லேடன் உலகத்தில் எங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று தெரியாத நிலைமையில் பாகிஸ்தானில் இராணுவ முகாமுக்கு பக்கத்தில் பின்லேடன் ஒளிந்திருக்கிறார் என்று இரவோடு இரவாக வந்து பின்லேடனை தூக்கி விட்டார்களே, தூக்கி கடலில் எரித்து விட்டார்களே, வீசி விட்டார்களே. அவர்களால் என்ன செய்ய முடியாது. ஆகவே இந்த டெரரிசம் மற்றவை எதுவாக இருந்தாலும் அமெரிக்காவுடன் நிற்காது. அமெரிக்கா ஒருவன் தான் எந்த நாட்டில் உள்ள மனிதனையும் தூக்குவேன் என்று சொல்லுவான். நாம் போய் ஒருவனை கைது செய்ய வேண்டும் என்றால் அந்த அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்போடு தான் கைது செய்ய வேண்டும். பின்லேடனை பாகிஸ்தானுடைய ஒப்பந்த இசைவோடு தான் கைது செய்தார்களா? கைது தூக்கி கடலில் எரிந்தார்களா? எதுவும் செய்வார்கள் அவர்கள். ஆகவே நம்முடைய தமிழ்நாட்டுடைய புகழ் வானளாவி உலக புகழாக மாறியிருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் நம்முடைய ஸ்டாலின் அரசாங்கம் அதானியோடு வைத்திருக்கிற கூட்டும் அவர்கள் செய்கின்ற முறைகேடுகளும். அமெரிக்காவிலே தமிழ்நாட்டுடைய மானம் போகிறது. சரிங்க ஐயா, சில நாட்களுக்கு முன்பு சீமான் ரஜினி சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்போட நோக்கம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் பத்திரிகையில் எழுதுகிறார்கள் காவி அணிந்து கொள்ளுகிறார் சீமான் என்று. இவர் சொல்லுகிறார் ஒரு காலத்திலும் நான் காவி அணிய மாட்டேன் என்று சொல்கிறார். அணியாவிட்டால் நல்லது தான். வேறு என்ன, ஏதாவது பாதுகாப்பு தேடி இருக்கலாம், அல்லது கூட்டணியாக சேர்த்துக்கொண்டு அவர்களிடம் பெரும் பணத்தை பெற்று நாம் தேர்தலில் போட்டியிடலாம் என்று நினைத்திருக்கலாம். என்ன என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இவர் சொல்கிறார் பிஜேபியோடு எனக்கு எந்த உறவும் கிடையாது என்று சொல்கிறார். அப்படி இருந்தால் அது நல்லது தான். ஏனென்றால் ரொம்ப தமிழ்நாட்டிலே ரொம்ப மோசமான மக்கள் பகை உள்ள கட்சிகள் 2 தான். ஒன்று பிஜேபி 12% சிறுபான்மை மக்களுடைய எதிர்ப்பை இது பெற்றிருப்பதால் எடுத்தவுடன் 8 மணிக்கே சிறுபான்மை மக்கள் திமுக ஓட்டளித்து விடுகிறார்கள். ஒன்று. இந்த சீமான் வந்து ரெட்டியார், முதலியார், அருந்ததியர் என்று சொல்லி 20% மக்களை எதிர்ப்பாக வைத்திருக்கிறார். ஆகவே இவரோடு ஒருவன் கூட்டிச் சேர்வதென்றால், அதிமுக சேர்வதென்றாலும் சரி, பிஜேபி சேர்வதென்றாலும் சரி, யார் சேர்ந்தாலும் 20% மக்கள் வெளியேறி விடுவார்கள். ஆகவே மக்களை பிளந்து அரசியல் நடத்துகின்ற இவர்களோடு கூட்டிச் சேருவது என்பது எந்த விதத்திலும் அரசியல் அறிவுடையதில்லை. திருமாவளவன் அவரோட அரசியல் எப்படி பண்ணுறாரு? அவர் பண்ணுறது சரியா? எந்த அளவுக்கு வந்து தாக்கு பிடிப்பார் தமிழக அரசியல் திருமாவளவன் அவர்கள்? நாள்தோறும் லைம்லைட்டில் இருப்பதற்கு வேண்டுமானால் பயன்படுகிறது, நல்லதாகவோ கெட்டதாகவோ. நம்முடைய பெருமை கூடுதலாக, வலிமை கூடுதலாக ஒரு நாளும் அவர் வந்தார் என்றால் அரசியல்வாதி என்ற முறையில் அது அவருக்கு லாபகரமானது. புருஷனுக்கு தான் உண்மையாக இருப்பேன், புருஷனுக்கு தான் உண்மையாக இருப்பேன் ஒவ்வொரு நாளும் ஒரு பெண் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் எப்படியோ அது திருமாவளவன் அப்படி சொல்லிட்டு இருக்கார். தினமும் சொல்ல வேண்டியதாக, காலையில் எழுந்தோடும் சத்தியம் செய்ய வேண்டியதாக இருக்குது. நான் ஸ்டாலினோடு தான் இருப்பேன், ஸ்டாலினோடு தான் இருப்பேன். ஒரு நாள் முதல் நாள் ராத்திரியோடு இவருடைய சத்தியத்தினுடைய பவர் போய்விடுகிறது. அடுத்த நாள் காலையில் மறுபடியும் சத்தியம் செய்ய வேண்டியிருக்கிறது. நம்ப மறுக்கிறார்கள். இவர் எந்த பக்கம்தான் போவார், எந்த பக்கம்தான் இருப்பார் என்று யாருக்கும் தெரியவில்லை. இந்த ஆதவ அர்ஜுனை வைத்து கொண்டு இவர் நடத்துகின்ற அரசியல் படுமோசமான அரசியலாக இருக்கிறது. முன்பு அத்தகைய நிலை இல்லை. ஆகவே ஆதவ அர்ஜுன் எப்படியாவது திமுகவை விட்டு பிய்த்து இவரை வேறு அணிக்கு கொண்டு வந்து பிறகு நாமும் வலிமை பெற வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அவர் விரும்பிய வண்ணம் இந்த ஆட்சியை நடத்த வேண்டும், பரிசிச்சிட்டோ குலுக்குச்சிட்டோ கொண்டு வர வேண்டும். வேறு எதற்காக அவர்களெல்லாம் திமுகவுக்கு 500 கோடி பணம் கொடுத்தார், பிஜேபிக்கு 1200 கோடி பணம் கொடுத்தார் மார்டின். எதற்காக கொடுத்தார்? இந்த அரசுக்கு எதற்கு கொடுக்க வேண்டும்?
டாக்ஸ் தான் கொடுக்குறீர்களே, அது தவிர இந்த அரசுக்கு கொடுக்க வேண்டிய அரசுக்கு கொடுக்கவில்லை, தனி மனிதர்களுக்கு அவர் கொடுக்குறார். ஏன் கொடுக்குறார் என்றால், மறுபடியும் தமிழ்நாட்டில் பரிசுச் சீட்டை கொண்டு வருவதற்காகத்தான் இருக்கும், வேறு என்ன இருக்கும்? ஆக மக்களை சுரண்டுவதற்காக அரசாங்கத்தின் தயவுக்கு அந்த அரசை கூட்டாளியாக ஆக்கி கொள்ளுகிறார்கள். அவ்வளவு கேவலமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் நடக்கிறது. அதில் திருமாவளவன் நாள்தோறும் லைம்லைட்டில் இருக்கிறார், ஆனால் நல்லபடியாக இருக்கிறாரா என்று அவருடைய அரசியல் அனுபவத்தை கொண்டு அறிய வேண்டும். நல்லபடியாக இருப்பது என்பது 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நினைவுக்கு வந்தால் கூட போதுமானது. நாள்தோறும் வெறுமனே நினைவுக்கு வந்து என்ன செய்வது? இருக்கவே மாட்டார் போல் இருக்கிறது. நாள்தோறும் இவருடைய கற்புடைமை பற்றி கருத்து எடுக்கிறதே என்று பல பேர் நினைக்க மாட்டார்களா? காலப்போக்கில் நொந்து ஸ்டாலினே சொல்லிவிடுவார், அந்த பக்கமாக போயாவது தொலையுங்களையா, நான் கொஞ்ச நாள் நிம்மதியாகவாது இருக்கிறேன், ராத்திரி படுத்தால் தூக்கம் வர மாட்டேனுங்கிறது, போய் விடுங்கள் என்று சொல்லி அவராகவே அவரை பிடித்து தள்ளுகின்ற நிலைமை வந்துவிடும். சரிங்க ஐயா. ஒரு எதிர்க்கட்சியாக அதிமுகவின் செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பரவலாகவே ஒரு விமர்சனம் இருக்குது. அதிமுக எப்படி செயல்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதிமுக பெரிய அளவுக்கு இப்பொழுது கருத்தில் இல்லை. ஏனென்றால் அது பாட்டுக்கு இருக்கிறது. அதனுடைய ரொம்ப மோசமான சூழ்நிலையிலும் 21 விழுக்காடு ஓட்டை பெற்றிருக்கிறது என்பது அதனுடைய வலிமை. 2வது நிலை என்பதிலிருந்து அது இன்னும் இறங்கவில்லை என்பதை காட்டுகிறது. ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனை போல் தன்னந்தனியாக விடப்பட்டு அது போராட வேண்டிய நிலைமை ஏற்பட்டு, அந்த போராட்டத்திற்கு பின்னரும் ஸ்டாலினுக்கும் அவருக்கும் உள்ள வேறுபாடு 5 விழுக்காடு. அந்த 5 விழுக்காடை எப்பொழுது வேண்டுமானாலும் மேவி விடலாம். நான் இடையறாமல் எடப்பாடிக்கு ஒரு யோசனை வெளிப்படையாக பொதுப்படையாக சொல்லிக்கொண்டே இருந்தேன். நீங்கள் கடுமையாக பிஜேபியை எதிருங்கள். உங்களுக்கு 3 சிக்கல் இருக்கிறது. சசிகலா, தினகரன், இன்னொருத்தரையாக ஓபிஎஸ் 3 பேரும் உள்ளே வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். இவர்கள் 3 பேரும் பிஜேபி அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்குத்தான் உள்ளே வருவதாக சொல்கிறார்கள். வேறு நோக்கம் அவர்களுக்கு கிடையாது. பிஜேபியும் இவர்கள் 3வரையும் உள்ளே தள்ளிவிட்டு இவர்கள் உள்ளே போய் குடைச்சல் கொடுத்து பிஜேபியை கூட்டணியாக சேர்த்துத்தான் ஆக வேண்டும் என்ற நிலையை இவர்கள் உண்டாக்குவார்கள் என்று பிஜேபி எதிர்பார்க்கிறது. ஆகவே இவர்கள் 3 பேரும் பிஜேபி அஜெண்டாவோடு உள்ளே வருவதற்கு பிஜேபியால் உந்தி தள்ளப்பட்டு அந்த நிலையில் காத்திருக்கிறார்கள். 1. உங்களுடைய கட்சிக்குள்ளேயே ஒரு சிறு சாரார் பிஜேபியோடு கூட்டு வைத்து கொண்டால் நல்லது என்று கருதுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிஜேபியினுடைய தயவு தேவையாக இருக்கிறது என்பது ஒரு முக்கிய கருத்து. 2. இப்படி பல்வேறு நிலைகளில் அவருக்கு வருகின்ற எதிர்ப்பை சமாளிப்பதற்கு ஒரே வார்த்தை கடுமையாக பிஜேபியை ஒரு விமர்சனம் செய்தால் ஓபிஎஸும் சின்னமும் வெளியே நின்று விடுவார். நான் பிஜேபியோடு சேரமாட்டேன் என்று சொல்லி கொண்டிருப்பதை விட பிஜேபியினுடைய தாறுமாறான அரசியல் போக்குகளை கடுமையாக எடப்பாடி 4 நாளைக்கு விமர்சனம் செய்யட்டும். 5வது நாள் இவர்களெல்லாம் நாங்கள் உள்ளே வந்து சேரவே இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். 1. பிஜேபி நாம் 2வது மாற்றுக் கட்சியாக ஏற்கனவே இருக்கின்ற வலிமை போக கூடுதல் வலிமை பெற முடியும். பிஜேபி அடங்கி போய்விடுவார்கள். இனிமேல் இது நடக்காது என்று சொல்லி அவர்கள் அடங்கி போய்விடுவார்கள். ஆகவே எதிரிகள் வெளியேயே நின்று விடுவார்கள். பிஜேபி அடங்கி போய்விடும். உள்ளே இருக்கிறவர்கள் பிஜேபியோடு சேர வேண்டும் என்று ஒரு சிறு பகுதியினர் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்களே, அவர்களும் அடங்கி போய்விடுவார்கள். இவ்வளவு நன்மை இருக்கிறது. நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். பிஜேபியை அதனுடைய கடந்த கால போக்குகளை நீங்கள் விமர்சனம் செய்யுங்கள். திமுகவை விமர்சனம் செய்வது போல் கடுமையாக விமர்சனம் செய்தால் உங்களுடைய முத்தரப்பு எதிரிகளும் ஒளிந்து போவார்கள் என்று நான் வெளிப்படையாக பல காலமாக சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த ஓபிஎஸ் இந்த வகைரா, அப்புறம் பிஜேபி டைரக்டாக மற்ற நிலைகளில் பிஜேபியே. ஆகவே இதை செய்யுங்கள். இதை செய்வதன் மூலமாக உங்களுக்குள்ள தொல்லை, உங்களுடைய உட்கட்சியில் உள்ளவர்கள் செய்கின்ற கலகம் எல்லாம் ஓய்ந்துவிடும். அதை விட்டு இவர்களை தினந்தோறும் சரி செய்து கொண்டு இவர்களை தினந்தோறும் மிரட்டி கொண்டு தேவையில்லாத. சரிங்க. இது வரைக்கும் உங்கள்கிட்ட பல கேள்விகள் கேட்டேன். எல்லா கேள்விக்கும் ரொம்ப வெளிப்படையாக பதில் சொன்னீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ரொம்ப நன்றி. நல்லது.